இது எந்த ஒரு அரசியல் பதிவுமே கிடையாது. அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் இது சம்பந்தமா பேசாமையும் இருக்க முடியல. அப்ப மற்ற உயிரினங்கள் யானை, புலி, சிங்கம், கரடி, மானு, மயில், காகம், சிட்டு, கொக்கு, இது பூச்சி, வண்டு, அப்ப இது எவ்வளவு பெரிய பச்சை துரோகம் பாருங்க மானுட சமூகம் மற்ற உயிரினங்களுக்கு செஞ்ச. நமக்கு தண்ணி வேணும் அப்படின்னா நம்ம கடையில காசு கொடுத்து வாங்கி குடிச்சுக்க முடியும், இல்லைன்னா கூட நம்ம ஏதோ ஒரு இடத்துல குடிச்சுக்கலாம். பட் இந்த ஆடு மாடுகள், விலங்குகள், பறவைகள் இதுக்கெல்லாம் தண்ணி வேணும் அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏன் யோசிக்கல? ஆஸ் எ ஹியூமன் பீனா அது நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் கூட. எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போக முடியாது. இன்னைக்கு பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் நடக்கிறது நாளைக்கு மனிதர்களுக்கு கண்டிப்பா நடக்கும். இப்பவே பாத்தீங்கன்னா நிலத்தடி நீர் குறைஞ்சிருச்சு, நிலத்தடி நீர் மாசுபாடா இருக்கு, தண்ணிகள் இன்னுமே நிறைய கிராமங்கள்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம சோசியல் மீடியால பார்க்க முடியுது. பறவைகளும் விலங்குகளும் அதை பண்ண முடியாது. ஸோ இந்த வெயில் காலங்கள் இப்ப ஆரம்பிச்சதுனால நீங்க ஒவ்வொருத்தருமே உங்க வீடுகள்ல தண்ணீர் வையுங்க முக்கியமா. அது மட்டும் இல்லாம இதை நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கட்டாயத்துல இருக்கோம்.